எல்லாருக்கும் வணக்கம். வேத ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளான நிறைய விஷயங்கள்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நண்பர் ஒருத்தருடைய பொதுவான ஒரு கேள்வி. இப்போ பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தீமையை கொடுக்குன்னு சொல்றாங்க வேத ஜோதிடத்துப்படி. அப்படி பாதகாதிபதி 6, 8, 12 மறைச்சிட்டா கெடுதலை தருவாரா நன்மையை தருவாரா? ஏன்னா 6, 8, 12 மறைச்சிட்டாரு இல்லையா பாதகாதிபதி, எப்படி கெடுதலை தருவார்? பாதகத்தை தர முடியாத சூழ்நிலையிலாம் பாதகாதிபதி மாட்டிக்கிட்டு இருக்கிறார், அப்புறம் எப்படி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நண்பருடைய பொதுவான ஒரு கேள்வி. இது அப்படி கிடையாதுங்க. ஓகேங்களா? இப்போ ஏதாச்சும் ஒரு லக்னம் எடுத்துக்கலாமே. இப்போ நீங்கள் துலாம் லக்னம் எடுத்துங்க. துலாம் லக்னத்து சரலக்னம். சரலக்னம் பாதகாதிபதி யாரு? 11ஆம் அதிபதி. 11ஆம் அதிபதி சூரியன். அந்த சூரியன் துலாம் லக்னம் ரிஷபத்தில் உட்காந்துருக்கிறன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது 8வது வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி கண்டிப்பாக பண்ணி தான் தீரும். அந்த கிரகம் பண்ணாமலாம் போகாது. 8வது வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி என்ன எடுத்துக்கிறீங்க? வம்பு, வழக்கு, அசிங்கம், அவமானம், கண்டம், விபத்து, சர்ஜரி, சில நேரங்களில் ஜெயிலுக்கு போகக்கூடிய அமைப்பு 8வது வீடே கொடுத்துரும். அப்போ இந்த 8வது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பாதகத்தை பார்க்குறப்ப கண்டிப்பாக அந்த பாதகாதிபதி பண்ண தான் செய்வார். அது கூட ஏதாச்சும் இன்னும் 6ஆம் அதிபதியும் சேர்ந்து உட்காந்துட்டாரா சுத்தம் உடல் வியாதியும் கொடுத்துருவார். அதே மாதிரி இந்த பாதகாதிபதி 6வது வீட்டில் இருந்தாரா என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, ருணரோக சத்ருஸ்தானம் இல்லையா? அதே மாதிரி வியாதியை கொடுப்பார், கடனை கொடுப்பார், எதிரிகளை கொடுப்பார். கண்டிப்பாக கொடுப்பார். முக்கியமாக வியாதிகளை கொடுப்பார். எதிரிகள் கூட பார்க்குறப்போ பெருசாக அந்த அளவுக்கு இருக்கிற அமைப்புகள் கிடையாது. ஏன்னா எல்லாருமே எதிரி கூட போய் சண்டை போடுறது கிடையாது. ஆனால் கண்டிப்பாக எல்லாருமே உடல் உபாயில் கண்டிப்பாக வரும். அதனால மோஸ்ட்லி உடல் உபாயில் கொடுப்பார். அந்த உடல் உபாயில் கொடுத்து அது மூலியமா பல பிரச்சனைகளை கொடுத்து பண விரயத்தை கொடுப்பார். கடன் அவங்க வச்சுருவார். திடீர்னு ஒரு சர்ஜரின்னு சொல்லுவாங்க, 10 லட்சம் 15 லட்சம் சொல்லுவாங்க. கையில் காசு இருக்காது, கடன் வாங்குவீங்க. கடன் வாங்கிட்டு படத்தை படிக்க ஆகிடுவீங்க. அந்த கடனை கட்டுறதுக்காக கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையை இந்த பாதகாதிபதி 6வது வீடு இருக்கிறது கொடுத்துருவார். சரி, 12வது வீடுங்கிறது பார்க்குறப்ப உங்களுக்கு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுது. அதாவது மருத்துவமனையிலேயே ஒரு 2-3 மாதம் படுத்துறது பேசாமல் கோமா ஸ்டேஜில் போகிறாங்க இல்லையா? அந்த மாதிரி அமைப்புகள் இந்த மாதிரி இருக்கும் படுத்துறது. ப்ளஸ் பார்க்குறப்ப சிறையை சொல்லக்கூடியது உங்களுக்கு 12வது வீடு தான். ப்ளஸ் தூக்கத்தை சொல்லக்கூடியது உங்களுக்கு 12வது வீடு. தூக்கமே இல்லாமல் கஷ்டப்படுறது, இதெல்லாம் காலில் அடிபடுறது, இந்த மாதிரி விஷயங்கள். அன்எக்ஸ்பெக்டடாக இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாச்சும் பண்ணீங்க. இப்போ 1 லட்ச ரூபா கொடுத்தா உங்களுக்கு 5 லட்ச ரூபா தரேன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆசை காட்டி மோசம் பண்ணி அதில் காசை போட்டு மொத்தமாக டோட்டலாகவே லாக் ஆகக்கூடிய எல்லா விஷயங்களையும் இந்த பாதகாதிபதி 12ல் இருக்கிறது தான் பண்ணிடும். இல்லைனா வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கே போய் விசா பிரச்சனையில் மாட்டிக்கிறது, அங்கே போய் ஜெயிலுக்கு போயிடுறது, இல்லைனா வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை பார்க்க முடியாமல் திரும்ப வந்துடுறது, ஏஜென்ட்கிட்ட காசு கொடுத்து ஏமாந்துடுறது, இப்படி எல்லா வகையான பிரச்சனைகளையும் இந்த பாதகாதிபதி 12ல் இருக்கிறதுனால கண்டிப்பாக கொடுத்தே தீரும். அதனால பாதகாதிபதி 6, 8, 12 மறைச்சிட்டாரு, நம்ம கெடுதல் நடக்காதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக கெடுதல் கண்டிப்பாக நடந்தே தீரும்.